அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிற தேவன் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், அவருடைய வழி நடத்துதலை எப்படி நாம் புரிந்து கொள்வது, கர்த்தருடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்பது, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும்படி தான் இந்த சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான கர்த்தரால் வழி நடத்தப்பட நாம் நம்முடைய இருதயத்தில் பதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்த்தோம். அது என்னது? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் பிதாவினிடத்தில் போவது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்? நான் பிதாவினிடத்தில் போகும்போது பிதாவானவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவார். அந்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி, எப்படி இப்பொழுது ஆண்டவர் இயேசு சரீரப்பிரகாரமாக நம்மோடு இருப்பதை பார்க்கிலும் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்குள் வாசம் பண்ணுவது எப்படி நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளது என்ற சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஏனென்றால் அநேகருக்கு பாருங்கள், நம்ம எல்லாரும் வாழ்க்கையை நாம் பாருங்கள், ஆரம்பத்தில் நம்ம மாம்சீகமானவர்களாக தான் இருக்கிறோம். மாம்சீகமாய் சிந்திக்கிற நாம் இனி ஆவிக்குரியவர்களாக என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். பாருங்கள், மாம்சீகமானவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஐம்புலன்களால் வழி நடத்தப்படுகிறவர்கள். நான் எதை தொட்டேன், நான் பார்க்கிறது, நான் பாருங்கள் ஸ்மெல் பண்ணுவது, இப்படி பாருங்கள் நம்ம பார்ப்பது அடிப்படையிலே, காண்பது அடிப்படையிலே, தொடுவதின் அடிப்படையிலே, உணர்கிறதன் அடிப்படையிலே நடத்தப்படுகிற மனுஷன்தான் பாருங்கள் மாம்சீகமான மனுஷன் என்று சொல்லுகிறோம். அப்போது யோசித்து பாருங்கள், நாம் இயேசுவை பாருங்கள், நாம் எல்லோருமே பல சாட்சிகள்லாம் கேட்குறோம். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டார், நான் ஆண்டவரை தரிசித்தேன், அப்படிலாம் நம்ம பல சாட்சிகள்லாம் கேட்டிருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது எல்லாம் நன்று தான் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு பாருங்கள், கர்த்தரை நாம் பாருங்கள் மாம்சீகமான விதத்தில் அறிவதை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அறிவது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது என்று சொல்லி பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தொடர்ந்து நாம் இன்றைக்கு அந்த சத்தியத்தை பார்க்கும்படி பாருங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு அருமையான காரியத்தை என்ன செய்கிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பாருங்கள் தமஸ்கு போகிற வழியிலே தரிசித்தவர். இயேசு அவருக்கு வெளிப்படுகிறார். அது மட்டும் இல்லை, பாருங்கள் பவுல் அவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் எப்படி பாருங்கள் அவர் பல ரகசியங்களை அவர் கற்றுக்கொண்டார் என்ற காரியத்தை எல்லாம் நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பாருங்கள் மாம்சீகமான விதத்தில் அவர் அறிந்திருந்தார். ஏன்?
ஏன்னா இயேசு அவருக்கு வெளிப்பட்டார். அவர் இயேசுவை பாருங்க அந்த தமஸ்கு போகிற வழியில் தரிசித்தார். ஆனால் பாருங்க, இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிற பவுல் இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி என்னது அறியோம். ஆமாம், வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நான் மாம்சீகமான விதத்தில் கிறிஸ்துவை அறிகிறது தான் மேன்மை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி அப்படி நான் என்னது அறிவதில்லை. அது காரணத்தை அவர் சொல்கிறாரு பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக என்ன செய்கிறான் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்னது புதிதாயின. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குச்சே, இயேசுவை நான் சொப்பனத்தில் தரிசனத்தில் பார்த்தா நல்லா இருக்குமே, இயேசு பரலோகத்தில் இருக்கிற அந்த காட்சியெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமே, இவங்கெல்லாம் அப்படி கண்டதா சாட்சி சொன்னாங்களே, அப்போ நானும் கண்டா நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய இப்போ என்ன ஆகுது, ஒரு மாற்றம் வரும். இங்கே பவுல் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடையுது. அது என்ன மாற்றம்? அவர் சொல்கிறாரு, இனி நான் கிறிஸ்துவ என்னது மாம்சத்தின்படி அறியேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு மாம்சத்துக்குரிய ஆள் இல்லை. எனக்குள்ள ஒரு மாற்றம் என்னது ஏற்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் வந்ததன் மூலம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னது? நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன். பழையவைகள் என்னது ஒளிந்து போயின. மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ என்னது, என்னை விட்டு அகன்று போனது. இப்போ எல்லாம் என்னது புதிதாயின. இப்போ நான் இயேசுவை பரிசுத்த ஆவியின் மூலம், அவருடைய வசனமாகிய சத்தியத்தின் மூலம் அறிகிறவனாக ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், பிரவேசிக்கிறேன்னு அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார் பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் அங்கே இயேசு பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நாம் இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? அதை இங்கே வேதம் யோவான் 16:13 சொல்லுகிறது பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து இனிமே எப்படி தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இங்கே கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாம் இப்பொழுது கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது? இங்கே வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்கு இயேசுவை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். பாருங்க, சத்தியம் யாரு? அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து தான் சத்தியமாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது சத்தியம் என்றால், அப்போ இன்னைக்கு ஆவியானவர் இயேசுவாகிய சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்க நமக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு இப்போ சொல்லுவோம். 19வது வசனத்துக்கு வாசிக்கலாம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இப்போ 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்தியாவியாகிய பரிசுத்த ஆவியான வரும்போது நம்மை இயேசு குறித்த சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார், நடத்துவார். அப்போது இயேசுவை குறித்த
சத்தியத்துக்குள்ளே ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிறதே. அப்போ இயேசுவாகிய சத்தியத்திற்குள்ளே நம்ம எப்படி நடத்துகிறாரா? இங்கே வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனமே எனது சத்தியம், உம்முடைய வசனமே எனது சத்தியம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு இப்போ எப்படி நமக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறார்? அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு இயேசுவை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை இனி மாம்சத்தின்படி ஐயோ நான் சொப்பனத்தில் இயேசுவை பார்த்தா நல்லா இருக்கும், தரிசித்தா நல்லா இருக்குமே, அவரோட பரலோக காட்சியை, அவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற காட்சியை தரிசித்தா நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அப்படி அறியணும்னு ஆசை இருக்கும் பாருங்க. ஆனால் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய அடைய இப்போ நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்துக்குரியவர்களாக எல்லாம் ஆவிக்குரியவர்களாக என்ன செய்யணும்? அதிகமாக மாறணும். அப்போது ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாறுகிறதுனுடைய அந்த அந்த கனி எப்படி வெளியேற்றுறது? இப்போ மாம்சத்தின்படி இயேசுவா அறியணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துலேருந்து இப்போ என்ன செய்கிற வெளியே வருகிற அந்த பழையவையில் ஒளிந்து போகிறன இப்போ என்ன செய்கிறது? ஒரு புதிய எண்ணம் வருகிறது. அது என்னது? நான் இயேசுவை அவருடைய வசனத்தின் மூலம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் பாருங்க அந்த ஆவிக்குரிய தேவ ஜனத்துக்குள்ளே என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியின் மூலம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. இயேசு இப்போ நான் எப்படி அறியணும்? அவரோட வசனத்தின் மூலம் என்ன செய்யணும்? அறியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பாருங்க தேவனுடைய ஜனத்துக்குள்ளே என்ன செய்கிறது? ஆவியானவர் மூலம் உண்டாகிறது. இதுதான் ஒரு ஆவிக்குரியவன் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்து இருக்குது பாருங்க. ஒரு ஆவிக்குரியன் எப்பவும் ஐயோ நான் இயேசுவை மோகமாக தரிசிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் என்ன சொல்லுகிறான்? தேவன் தம்முடைய வார்த்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார்? எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போது அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் வருகிறது. தேவனே இந்த வசனத்தின் மூலம் எனக்கு இயேசுவை என்ன செய்யுங்க வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவனுக்குள்ளே என்ன செய்கிறது? ஒரு ஆர்வம் வருகிறது, ஆர்வம் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய ஒரு ஆண்டோடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பாருங்க. ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையானவராகத்தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார் பாருங்க. இந்த யோவான் பாருங்க, இந்த சுவிசேஷ நிருபத்தினுடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமே பாருங்க எப்படி யோவான் இயேசுவை பாருங்க காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. எப்படி இயேசுவை பாருங்க இந்த யோவான் மூலம் ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்தி காட்டுறார் பாருங்க. இயேசு யார் என்று சொல்லி கற்பிக்கும் போது நமக்கு ஆவியானவர் இங்கே எப்படி இயேசுவை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை இங்கே வேதம் எப்படி வெளிப்படுத்துகிறது பாருங்க. ஏனென்றால் இந்த யோவான் சுவிசேஷ நிருபத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், யோவான் 20 நம்ம வாசிக்கிறோம், இயேசுதான் தேவனுடைய குமாரன், இயேசு தேவனாயிருக்கிறார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி தான் இந்த யோவான் சுவிசேஷம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்தவரில், அவர் ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர் என்ற சத்தியத்தை பாருங்க யோவான் தன் எழுதின ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படி தான் இயேசுவை எப்படி அவங்களுக்கு பாருங்க இப்போ அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை என்ன செய்தது? இருந்தது, அந்த வார்த்தை எனது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் என்ன செய்தது? தேவனா என்ன செய்தது? இருந்தது. அதாவது பாருங்க, இதை வாசித்த 1ஆம் நூற்றாண்டு பாருங்க சீஷர்கள் எப்படி புரிந்திருப்பாங்க? ஏன்னா நிறையா பாருங்க 1ஆம் நூற்றாண்டிலே பாருங்க அந்த திருச்சபையில் உள்ள நிறைய பேர் யூத பின்னணியிலேருந்து வந்தவங்க பாருங்க. அப்போ அவங்க இதெல்லாம் வாசிக்கும்போது பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னோடனே அவங்க மனசுக்கு உடனே என்ன வந்திருக்கும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் தான் பாருங்க. ஆதியாகமம்
1ஆம் அதிகாரம் உடனே அவங்களுக்கு என்ன செய்திருக்கும்? ஞாபகம் வந்திருக்கும். குறிப்பாக எது ஞாபகம் வந்திருக்கும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அடுத்தது 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ பாருங்க, இதை வாஸ்த 1ஆம் நூற்றாண்டு பாருங்க, அந்த விசுவாசிகள் உடனே என்னென்ன வந்திருக்கும்? ஆமாம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னா, ஓ ஆமாம் ஆமாம்மா, ஆதியில் வார்த்தையின் மூலமாக தானே தேவன் எனது உலகத்தை உண்டு பண்ணினார். அதான் அவங்க உடனே ஞாபகம் இருக்கும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். வார்த்தையை பேசுகிற தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். வெளிச்சம் என்ன செய்யிற்று? உண்டாயிற்று. அப்போது இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? வெளிப்படுது. இப்போ இங்கே இந்த தேவனுடைய வார்த்தையானவர் வேற யாரும் இல்லை, இவர்தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்று சொல்லி பாருங்க. இங்கே புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இங்கே யோவான் மூலம் ஆவியானவர் கற்பிக்கிறார் பாருங்க. ஏன்னா அந்த யோவான் 1:3 பாருங்க காணப்பட்ட சத்தியத்தை இங்கே அவர் எழுதுறார் பாருங்க. 2-3 வசனங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ பாருங்க, தேவன் எப்படி உலகத்தை உண்டு பண்ணார்? வார்த்தை என்ன செய்கிறார்? பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் என்னது? உண்டாயிற்று. அப்போ அங்கே வார்த்தையின் மூலமாக உலகத்தை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். இப்போ அந்த வார்த்தையானவர் தான் இயேசுவாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை இங்கே யோவான் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். போதிக்கும் போது தான் அதை விளக்குகிறார். சகலமும் அவர் மூலமாக என்ன செய்யிற்று? உண்டாயிற்று. ஆமாம், உண்மைதான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் போது வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். இந்த வார்த்தையானவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் என்னது? தேவனுடைய குமாரனாகிய இயேசு. அதை தான் இங்கே என்ன செய்கிறார்? கற்பிக்கிறார் பாருங்க. சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் வார்த்தை இல்லாமல் என்னது? உண்டாகவில்லை. இப்போ எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டானது. இந்த வார்த்தையானவர் யார்? இவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார் பாருங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு வசனத்துக்கு போவோம் பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. அங்கேயும் இயேசுவை குறித்து இங்கே வேதம் எப்படி விளக்குகிறது பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே இப்போ 13வது வசனத்தை வாசிக்கலாம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பாருங்க, இங்கே இயேசுவை குறித்து இங்கே வேதம் என்ன செய்கிறது? அவருடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு சொல்லுது பாருங்க. பாருங்க, இது இயேசுவை பற்றி தான் பேசுகிறது என்பதை இப்போ பாருங்க 11வது வசனத்திலேருந்தே வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசுவை பற்றி தான் என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்போ இயேசுவை பற்றி இங்கே பேசும்போது அவருடைய நாமம் என்னன்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது? அவருடைய நாமம் என்னதான்? தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பதே அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமாக என்ன செய்கிறது? இருக்கிறது என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்தல பாருங்க. யோவான் மூலமாக ஆவியானவர் என்ன செய்கிறார்? எழுதுறாரு பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தம்தான் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்போ கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இப்போ விரும்பும்போது பாருங்க, நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி பிரதானமாக நடத்துகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்கிறார்? நடத்துகிறார்.
அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவை குறித்த சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்தாலும் பாருங்க, நிறைய பேருக்கு இன்னும் மனசில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது பிரதர், ஆனாலும் கொஞ்சம் பிரத்யட்சமாக இயேசுவை ஒரு தரிசனத்தில் பார்த்தேன், ஒரு சொப்பனத்தில் பார்த்து எனக்கு ஆண்டோட வார்த்தை வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், அதுதானே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், நம்முடைய மாம்சம் பாருங்கள் அதை தான் அதிகமாக என்ன செய்யும், விரும்பும் பாருங்கள். ஆனால் கர்த்தர் பாருங்கள், இங்கே இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை எலியா தீர்க்கதரிசியோட வாழ்க்கைக்கு போகிறோம். அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன செய்கிறார்? கற்றுத்தருகிறார். எப்படின்னா, எலியாவே நீ ஆண்டவரால் வழி நடத்தப்படுறதுக்கு இப்படி ரொம்ப வெளிப்புறமாக நம்முடைய மாம்சத்தை ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரியான காரியங்களை நோக்கி அதே மாதிரி காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காத, கர்த்தர் ரொம்ப சாதாரணமான விதத்தில் ரொம்ப பாருங்கள், இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் கிறிஸ்தவங்க வீட்டில் அநேக பைபிள்லாம் இருக்கும். அதனால் நிறைய பைபிள் இருக்கனால டெய்லி வாசிக்கிறோம், வாரம் சர்ச்சில் இந்த வசனத்தை கேட்குறதுனால இன்றைக்கி என்ன ஆயிடுது, ஆமாங்க இது பைபிள் தானே, இது எனக்கு தெரியுங்க, ஓ சங்கீதம் 23 அது எனக்கு தெரியுங்க, நான் அது பல முறை கேட்டிருக்கேங்க, அது என்ன அது ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய என்ன ஆயிடுது, தேவனோட வார்த்தையை குறித்து ஒரு அற்பமாக எண்ணுகிற எண்ணம் பாருங்கள் ஜனங்களுக்குள்ளே ரொம்ப எளிதாக என்ன செய்திருது, வந்துடுது பாருங்கள். அதனால தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். சில நேரம் பாருங்கள், தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பிரதானமாக வழி நடத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற வழி என்னது? ஆவியானவரை கொண்டு இந்த வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் எலியாவுடைய வாழ்க்கைக்கு போய் அதை மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம். பாருங்கள், ஏன் நாம் இந்த சத்தியங்களை பார்க்கிறோம்? ஏன்னா நம்முடைய மனது பாருங்கள் ரொம்ப நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அப்படி பரவசமூட்டும் காரியங்களை தான், அப்படிப்பட்ட வழிகளில் தான் ஆண்டவர் நம்மோடு பேசணும். அப்படி பேசினா தானே ஆண்டவர் நம்மகிட்ட பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணுகிற ஒரு மாம்சீக பலவீனங்கள் பாருங்கள் அநேருக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதனால தான் பாருங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். இனியும் நான் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியேன், ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, நான் இப்பொழுது இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவருடைய வார்த்தையை கொண்டு அறிவேன் என்ற அந்த எண்ணத்துக்குள்ளே வந்தாதான் நீங்கள் தேவனால் வெற்றிகரமாய் வழி நடத்தப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்போ பாருங்கள் தேவப்பிள்ளை போகலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், எலியாவுக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை எப்படி கற்றுத்தர பாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வசனம், அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் எலியாவோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். இந்த அதிகாரத்தின் பின்னணி என்னவென்றால், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பாருங்கள், கர்த்தர் எலியாவை கொண்டு ஒரே நாளில் ஒரு தேசமே கர்த்தரிடத்தில் என்ன செய்து திரும்புது. அது வரைக்கும் பாகால் வணக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் பாருங்கள், கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா அப்படின்னு சொல்லி இப்போது நிரூபிச்சிரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எந்த தேவன் அக்கினியினால் பதிலளிக்கிறாரோ அவரே தேவன் என்பதை பாருங்கள், அவரே தேவன் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்?
விளங்கி கொள்ளான்னு சொல்லி முதல்ல பாருங்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாருங்கள் ஒரு பலியை வைத்து கொண்டு இப்பொழுது அக்னியினால் எங்களுக்கு பதிலளியும் பாகாலே அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்கள் வேண்டிக் கொள்கிறாங்க. ஆனால் ஒரு பதில் என்ன செய்யலை, வரல. ஆனால் எலியா கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஒரு எளிமையான ஜெபத்தை தான் பண்ணுறாரு. கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அக்னியினால் என்ன செய்கிறார், பதிலளித்து பாருங்கள் அந்த அந்த பலி என்ன செய்யப்படுகிறது, கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் கர்த்தர் அக்னியினால் பதிலளிக்கிறார். அதை பார்த்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு என்ன செய்கிறாங்க, அறிக்கையிடுறாங்க. ஒரே நாளில் பாருங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போன ஜனங்கள் கர்த்தரிடத்தில் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், திரும்புகிறார்கள். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வருது. இப்படி கர்த்தர் எலியாவை கொண்டு பெரிய காரியம் செய்த பிறகு பாருங்கள், இப்போது பாருங்கள் எசேபேல் ராணி எலியாவை நான் கொன்று போடுவேன்னு நான் கொன்று போடுவேன்னு சொல்லி பாருங்கள் எலியாவை எசபேல் ராணி மிரட்டுகிறாள். மிரட்டினோடனே பாருங்கள் அதை கேட்டவுடனே பயந்து தன் உயிரை காக்கும்படி என்ன செய்கிறாரு, இப்போ எலியா ஓடுகிறார். ஓடி பார்த்திங்கன்னா கர்த்தரிடத்தில் புலம்புறாரு, கர்த்தாவே போதுமாண்டவரே, இனி என் ஆத்துமாவை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்கிறாரு, புலம்ப ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த சமயத்தில் தான் பாருங்கள் இப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, எலியாவின் இடத்தில் வருகிறார். வந்து இப்போ எலியாவோட என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசும்போது பாருங்கள், ஏன்னா இப்போ எலியா எப்படி இருக்கார், ரொம்ப ஒரு சோர்ந்து போன நிலையில் இருக்கிறார். ரொம்ப அவருக்குள்ள ஒரு மன கசப்பும் ரொம்ப சோர்வும் வந்துருச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் பாருங்கள் இப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசும்படி அவர் முன்னாடி என்ன செய்கிறார், கடந்து போகிறார். எப்படி கடந்து போகிறாரு பாருங்க, அது மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றா வாசிக்க கேட்போம். 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அப்போ பாருங்க, முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பெருங்காற்று என்ன செய்கிறது, வீசுகிறது. கண்மலை உடைக்கத்தக்க பாருங்க ஒரு பெருங்காற்று என்ன செய்யுது, உண்டாகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, எலியா நினச்சிருப்பாரு, ஆஹா, ஏன்னா பாருங்க இப்போ ஒரு சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாரு. பாருங்க, சோர்ந்து போன மனுஷன் பாருங்க என்ன எதிர்பார்ப்பாரு, சே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரத்யட்சமான விதத்தில் பெரிய உணர்ச்சிகளையெல்லாம் ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் என்கிட்ட வந்து பேசுனா நல்லா இருக்குமே நினச்சி அப்படி தான் அவர் என்ன செய்திருப்பார், இருந்திருப்பார். அப்போது அதனால தான் பாருங்கள் முதல்ல பெருங்காற்று அடிக்குது. உடனே அவர் என்ன நினச்சிருப்பார், ஆஹா கர்த்தர் இதில் தான் என்ன செய்வார், இருந்திருப்பார்னு நினச்சிருப்பார். ஆனால் பாருங்கள் அந்த பெருங்காற்றில் என்னது, கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்கள், நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் கூட பாருங்கள் நாம் கூட அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா எல்லாரும் பாருங்கள் பெரிய கைதட்டி ஆர்ப்பரித்து பெரிய ஒரு அங்கே ஒரு முழக்கம் இருந்தால் தான் அங்கே ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இன்றைக்கி பாருங்கள் நிறையா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிறத பார்க்குறோம், ஊழியக்காரங்களுக்குள்ளும் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம் பாருங்கள். ஆனால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுது, பெருங்காற்றிலே கர்த்தர் என்னது இல்லை. அடுத்தது வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்க, அடுத்தது பாருங்க, பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அதுலேயும் கர்த்தர் என்னது இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கைதட்டி ஆர்ப்பரித்து பெரிய அங்கே ஒரு அதிர்ச்சி மாதிரி அதிர்வு அங்கே உண்டானா தான் அங்கே பாருங்கள் ஊழியக்காரங்களுக்கே என்ன செய்யும், உற்சாகம் இருக்கும். பாருங்கள் ரொம்ப ஜனங்கள் அப்படியே அமைதியாக மூணு உட்காந்துருந்தா ஐயோ யாரும் கவனிக்கலை போல் சில நேரம் ஊழியக்காரர்களுக்கே என்ன செய்யுது, உற்சாகம் போயிடுது. அதனால் எப்போ பார்த்தாலும் கையத்தட்டுங்க, அதை அடிக்கடி ஏதோ ஒரு தடவை அல்லது ஒரு 2 தடவை சொன்னால் பரவாயில்ல செய்தியப்போ, சில நேரம் அடிக்கடி கையத்தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாரு. ஏன்னா பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு பெரிய இது ஏதாவது இருந்தால் தான் அங்கே ஆவியானவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்குள்ளே என்ன செய்துட்டு
இன்றைக்கி ஜனங்கள் வந்துட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்கள், எலியாவும் அப்படி தான் ஆசைப்பட்டிருப்பார். பெரிய பூமி அதிர்ச்சி வந்தோடனே ஆஹா, ஏன்னா இப்போ இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். எசபேல் இவரோட உயிரை உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால இவர் உயிருக்கு பயந்துருக்கார். அப்போ என்ன நினச்சிருப்பார், பூமி அதிர்ச்சிமா ஒரு விதத்தில் கர்த்தர் பேசினா நல்லா இருக்குமே, அப்படிப்பட்ட எண்ணம் தான் என்ன செய்திருக்கோம், எலியாவுக்குள்ளே இருந்திருக்கோம். ஆனால் பூமி அதிர்ச்சியில் என்ன இல்லை, கர்த்தர் இல்லை பாருங்க. அடுத்தது வாசிக்க கேட்கலாம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்க, அடுத்தது அக்கினி என்ன செய்து உண்டாயிற்று, அதுலேயும் என்ன இல்லை, கர்த்தர் இல்லை. பாருங்க, நம்ம இன்னைக்கு வாழ்கிற காலத்தில் எல்லாரும் அதிகமாக ஜெபிப்பது எழுப்புதலுக்காக தான். அப்போது எலியாவின் நாட்களில் நடந்தது போல் ஆண்டவரே அக்கினியில் பதிலளியும், அதுதான் இன்னைக்கு பாருங்கள் எல்லாருடைய ஜபமாக இருக்குது. அப்போது யோசித்து பாருங்கள், அன்றைக்கு பெந்தைகோஸ்தே நாளில் நடந்தது போல் இன்றைக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறான, ஆவியான ஒரு பெருங்காற்று மாதிரி அடித்து அக்கினிமயமான நாவுகளில் மறுபடியும் வந்தால் தான் அங்கே ஒரு எழுப்புதல் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பாருங்கள், எழுப்புதல் குறித்த எண்ணம் இப்படி தான் அநேகருக்குள்ளே என்ன செய்து இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், அக்கினியிலையும் கர்த்தர் என்னது இல்லை. எலியா நினச்சிருப்பா, அக்கினி வருது, ரைட்டு, அக்கினியில் இப்போ தான் ஆண்டவர் பதிலளித்தார் கர்மேல் பருவத்தில். அப்போது இங்கேயும் அக்கினி வெளிப்படுது, அப்போ இதுலேயும் கர்த்தர் இருப்பார், அப்படி தான் உற்சாகம் படைஞ்சிருப்பார். ஆனால் பார்த்தா அங்கே அக்கினியிலையும் என்ன இல்லை, கர்த்தர் இல்லை. பாருங்க, அடுத்தது வாசிப்போம். அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, அடுத்தது அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் என்ன செய்யிட்டு உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தத்தில் தான் இப்போ பாருங்கள் கர்த்தர் என்ன செய்தார். அந்த மெல்லிய சத்தத்தில் தான் கர்த்தர் பாருங்கள் எலியாவோடே பேசினார். பெரிய ரொம்ப ஒரு பிரத்யட்சமான இதெல்லாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா, நம்ம நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறோன்னா, பெரிய லைட்டெல்லாம் போட்டு ஆராதனை அப்போ லைட்டெல்லாம் அப்படி இப்படி போட்டு பெரிய புகையெல்லாம் போட்டால் தான் அங்கே ஆவியான ட்ரம்மை போட்டு டொம் 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 டொம்னு அடித்து மியூசிக்கை போட்டு கீபோர்டை அடித்தா தான் ஆவியானவர் என்ன செய்கிறார், இறங்குறார். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், அடித்தா தான் ஆவியானவர் அந்த மீட்டிங்கில் இருக்கார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்துட்டு வந்துருச்சு. இப்போ ரொம்ப வம்சீகமான காலத்து ஜனங்கள் ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்கிறோம். தேவ ஜனங்களை குறித்து சொல்கிறேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் பெருங்காற்றிலும் இல்லை, பூமி எதிர்ச்சிலையும் இல்லை, அக்கினியும் இல்லை. கர்த்தர் எதில் இருந்தார், மெல்லிய சத்தத்தில் இருந்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் பாருங்க நம்மோடு இரவும் பகலும் எப்படி இருக்கிறாரு பாருங்க. அக்கினியில் அவர் இல்லை, பூமி எதிர்ச்சியில் இல்லை, பெருங்காற்றில் இல்லை, எப்படி இருக்கிறாரு. இந்த அற்பமாக எண்ணப்படுகிற இந்த வேதத்தின் மூலம் பேசுகிற மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, நாளில் இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட அன்றாடம் நீங்கள் காலையில் பைபிள் வாசிக்கும் போது, சபையில் போய் வசனத்தை கேட்கும்போது, இப்படி டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக யூடியூப் மூலமாக வசனத்தை கேட்கும்போது, சாதாவாக அற்பமாக எண்ணப்படுகிற இந்த வேத வசனத்திலிருந்து பிறக்கிற கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள உங்கள் மனதின் எண்ணங்கள் இந்த தேவ சித்தத்துக்கு ஒத்து என்ன செய்யட்டும், மாறட்டும். மாறும்போது இப்போ பாருங்கள், நீங்கள் வெற்றிகரமாக கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு ஆவிக்குரியவனாக உங்கள் வாழ்க்கையை என்ன செய்துவிடும், மறுரூபமாகிவிடும். நாம் ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசிய உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட எப்படி பிரதானமாக பேசுகிறீர் என்பதை இந்த நாளிலே
உம்முடைய வேதத்தின் மூலம் தெளிவாக எடுத்துரைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அற்பமாக எண்ணப்படுகிற இந்த மெல்லிய சத்தமாகிய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் எங்களோடு பிரதானமாய் பேசி எங்களை வழிநடத்துகிறீர் என்று சொல்லி இந்த சத்தியத்தை எங்களோடு பேசினக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாளில் உண்டாகட்டும் ஆண்டவர், உண்டாகட்டும். இந்த நாளில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒருவேளை வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஐயோ ஆண்டவர் என்னிடத்தில் பேச மாட்டாரா என்று சொல்லி ஏதோ ஒரு பிரத்யட்சமான விதத்தில் எலியாவை போல கர்த்தர் பெருங்காட்டில் என்கிட்ட பேச மாட்டாரா, பூமி அதிர்ச்சியில் மாதிரி ஒரு பிரத்யட்சமாக பேச மாட்டாரா, அக்கினியில் வந்து ஒரு பயங்கரமான விதத்தில் என்கிட்ட பேச மாட்டாரா என்று எண்ணுகிற அப்படிப்பட்ட மாம்சீக எண்ணங்கள்லாம் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்படுகிற இந்த வேத வசனத்திலிருந்து பிறக்கிற பரிசுத்தாவியின் மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தேவன் என்னோடு பேசுகிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து, அதனால் யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ இந்த நாளில் ஆண்டவர் வேதத்தை திறந்து வாசிக்கட்டும். மெல்லிய சத்தம் இந்த வேதத்திலிருந்து அவர்களுக்கு உண்டாகட்டும். உண்டாகி அந்த சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்டு உம்முடைய வார்த்தையின் மூலம் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சோர்ந்து போயிருக்கிறார்களோ எல்லாருக்குள்ளும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற பலன் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் தேறுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அந்த வசனத்தின் மூலமாக வருகிற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உற்சாகத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்படி செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. அதனாலிருந்து இப்படி உம்முடைய ஜனங்கள் உம்மால் வழிநடத்தப்பட அவர்கள் எதிர்பார்க்கட்டும். இதை எதிர்நோக்கி உம்மை வசனத்தின் மூலம் உம்மை தேடுகிறவர்களாக பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுங்க. அதன் மூலம் யார் யார் பலவிதமான வேதனைப்பட்டிருக்கிறார்களோ இந்த வசனத்தின் மூலம் உடைய வசனத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பீராக. செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.